Hello friends, welcome to my channel Hello Priya. இன்னைக்கு நம்ம சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சிருக்கேன். அந்த panல ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் இல்ல 1.5 ஸ்பூன் நெய். நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம். கொஞ்சமா போட்டிங்கன்னா நல்ல வாசமா இருக்கும். அதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 டம்ளர் ஜீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 இல்லைன்னா 4 பெரிய வெங்காயம். பெருசாக இருந்தால் ரொம்ப பெருசாக இருந்தால் 3 வெங்காயம், சின்னதாக இருந்தால் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகிட வேணாம். கருகிச்சுன்னா உங்களுக்கு ஸ்மெல் வேறு மாதிரி ஆகிடும். லைட்டாக அது பொரியிற வரைக்கும் இருந்தால் போகும். இப்போ பாருங்கள் இந்த கிராம்பெல்லாம் நல்லா உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இது வதக்கும் போதே பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வரடை நல்லா போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசிக்கு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணுறேன். பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 4 தக்காளி கூட போதும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா இப்படி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா போடுறேன். நான் வந்து வீட்டிலேயே அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கடையில் கிடைச்சாலும் வாங்கி போடலாம், நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு நம்ம பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கும் போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. சிக்கனோடையே வந்து உங்களுக்கு அந்த மசாலாஸ்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு அந்த இதெல்லாம் வந்து திக்கார வரைக்கும் வேக வைப்போம். இப்போ பாருங்க, அந்த மசாலாஸ்லாம் சிக்கனுக்கு நல்லா இறங்கியிருக்கும். இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டம்ளர் அரிசியை அலம்பி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் நம்ம ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி 1:2 ரேஷியோவில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸில் 2.5 டம்ளர் எடுத்தேன். ஸோ இந்த ரேஷியோவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம ரைஸுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு தான் போட்டோம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்டு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நான் வந்து இதில் புதினாலாம் ஆட் பண்ணலைங்க. தேவைப்படுறவங்க புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி மட்டும் மேலே தூவி விடுறேன். இப்போ ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து மேலே வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ ரைஸ் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா மேலே வந்துருச்சுங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்லே போட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து பொல பொலன்னு வந்துடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? வந்து தண்ணி நல்லா எடுத்துட்டு ஈர்த்துருச்சு ஃபுல்லாக. ரைஸ் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்கள் இது வந்து குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1:1.5 1.5 அப்படி ரேஷியோக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணாம் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க வேண்டாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.